ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பூவை கேமிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் மைன்கிராஃப்ட் ப்ரீடிங் ஃபார்ம் கட்டியிருப்பேன். அதில் நம்ம ட்ரேடிங் ஹால் கட்டணும். அப்போதே நம்ம கொஞ்சம் லூட்ஸ்லாம் ட்ரேடிங் பண்ணி வாங்க முடியும். அதுக்காக ஒரு ட்ரேடிங் ஹால் இன்றைக்கி சின்னதாக கட்டலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஏரியா கட்டுறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு நல்ல இடம் தேவை. ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணிட்டு, அதே நேரம் நமக்கு அது கட்டுறதுக்கு வுட்டு தேவைப்படும். அதனால் வுட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சின்னதாக ஸ்டோனை வச்சு ட்ரேடிங் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா, அந்த இடத்த இடிச்சுட்டு அந்த இடத்துல ட்ரேடிங் ஏரியா கட்டலான்னு நினைக்கிறேன். வாங்க முதல்ல அந்த இடத்த நம்ம இடிச்சிடுவோம்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு இடத்துல தான் ட்ரேடிங் ஏரியா கட்டலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மனசை மாற்றிக்கிட்டு நம்ம இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வரணுமே நினச்சிட்டு நம்ம ப்ரீடிங் இது வில்லேஜ் ப்ரீடிங் ஃபார்ம் அது பக்கத்துலேயே ஏதாச்சும் ஏரியாவுக்கு பார்த்து அந்த ஓரத்தில் இன்னொன்று கட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜரை ஃபுல்லாக அங்கே தான் கொண்டு போகணும். ரைவல் ட்ராக் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் உடச்சும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கிறோம் நம்ம. பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் யோசித்தேன். நம்ம வில்லேஜ் ட்ரேடிங் ஏரியாவை இந்த மாதிரி மொக்கையாகவும் மேலாப்பில் வைக்கிறதுக்கு பதிலாக பூமிக்கு அடியில் தோண்டிட்டு போய் வைக்கலாமேன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அதுதான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரில. இருந்தாலும் மொக்கையாக தான் கட்டிடுவேன் எப்படியும். இப்போதைக்கு சும்மா நமக்கு தேவையானது சும்மா ட்ரேட் பண்ணி எம்ராய்டு எடுத்து நமக்கு தேவையான பொருளை அவங்கள்டேருந்து வாங்கி என்சாண்டிங் புக்ஸ் இந்த மாதிரி பொருட்களை தான் நமக்கு அதுக்கு தான் இப்போதைக்கு ட்ரெயின் தேவை. அதுக்காக மட்டும் ஒரு சின்ன ஏரியா மட்டும் இப்போதைக்கு பில்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போக போக பெருசாக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வில்லேஜில் நம்ம அங்கே போய் விட்டாச்சு. அதே நேரம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே வர ரைவல் ட்ராக்கும் போட்டேன். நம்ம அதே நேரம் அங்கே வில்லேஜில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கை கொடுத்து தான் ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்சு தேவைப்படும். அந்த பெஞ்சோட பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பெஞ்சை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அங்கே போய் அந்த வில்லேஜில் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த பெஞ்சை வச்சுட்டு இங்கே மேலே டேட் வச்சுட்டு மேலே அந்த ரைவல் ட்ராக் உடச்சிக்கலாம். ஐயோ அடிச்சுட்டேன் வேறு வில்லேஜில். சரி வாங்க இது வச்சுருவோம். கொஞ்சம் அந்த ட்ரெயின் எங்கே இருக்கும் இல்லையே. வச்சு எப்படி இருக்கடா. கொஞ்சம் அந்த ட்ரெயினை வேறு காணுமே. சரி விடுங்க இன்னொரு கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இதுதான் பண்ணியிருக்கோம். அதே நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ போட கொஞ்சம் நாள் எடுக்கும்.
ஏன்னா வீட்டில் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப லேட்டாக தான் நான் வீடியோ போடுறேன், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ சீக்கிரம் போட பார்க்குறேன். அதே நேரம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என் வீடியோ பெருசாக வியூஸ் போகிறதில்ல, இருந்தாலும் சில பல வியூஸ் நல்லா போகுது. இருந்தாலும் அதுக்கு லைக், ஷேர் இந்த மாதிரி எதுவும் கமெண்டு எதுவுமே வர்றதில்ல. கொஞ்சம் பார்க்குறவங்க ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டு பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுவங்க. போய் கேமிங் டாட்டா பை பை.